ரணில் விக்ரமசிங்க விடயத்தில் நடந்தது என்ன? தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகின்றதா? ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரதான அல்லது மிகப்பெரிய வழக்குகளில் இன்னும் கை வைக்கப்படாததுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே அரசாங்கத்தால் தேடப்பட்டு வந்த ஒரு நபர் தலைமறைவாகி திடீரென நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார். இதன் பின்னணி என்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வழக்குத்தான் நேற்றைய தினத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதில் இருந்து வழக்கு சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்தும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. அதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பிரதிவாதி கூட்டில் அமர்ந்திருந்தார் என்றும் அது சம்பந்தமான குற்றச்சாட்டை மேலதிக பிரதி சொலிசிஸ்டர் திலீப பீரிஸ் அவர்கள் முன்வைத்திருந்தார். அப்போ அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் ஏன் இவர் அமர்ந்திருந்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்துமே இந்த நீதிமன்றத்தில் நடந்த சில விஷயங்கள் வெளியில் வருகின்ற பொழுது இதில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ரணில் விக்ரமசிங்க மேலே. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகத்தான் பல விடயங்கள் இந்த விடயத்தில் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இதில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மருத்துவ அறிக்கை சம்பந்தமான விடயங்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தன. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பிணையில் விடுவிக்கப்படுவதற்கு வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் இவருக்கு மாரடைப்பு இருக்கின்றது, உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் இருக்கின்றார் என்கின்ற விஷயம்தான் பேசப்படுகிறது. இருந்தாலும் கூட வைத்தியசாலையில் அவர் இருக்கின்றது பொழுது மிக சாதாரணமான மனிதராக இருந்தார் என்கின்ற விமர்சனம் பல வழிகளில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சமூக வலைத்தளங்களில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய புகைப்படம் வெளியாகின்ற பொழுது அவர் புத்தகத்தோடு அல்லது புத்தகம் படிப்பது போன்று இருந்தது போலவும் அங்கு இருக்கின்ற மருத்துவ அதிகாரிகளோட சாதாரணமாக பேசி பழகுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பேசப்படுகின்ற பொழுது மக்கள் வரிசையில் நின்று இந்த பொது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சில போலியான விடயங்களை குறிப்பிட்டு மருத்துவ வசதியினை பெற்றுக்கொண்டாரா என்கின்ற விமர்சனம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்தும் இது மட்டும்தான் முன்வைக்கப்பட்டிருந்ததாண்டா இல்லை. 16 மில்லியன் ரூபாய் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரச நிதியை தவறாக தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தியிருந்தார் என்கிற விமர்சனத்தின் அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இங்கிலாந்தில் நடந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவியாருடைய பட்டமளிப்பு விழாவில் இவர் பங்கேற்பதற்காக சென்றிருந்தார். அது அரசாங்க நிதியில தான் இவர் சென்றிருந்தார். இங்கே அவருடைய சொந்த தேவைக்காக அரசாங்க நிதி பயன்படுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடர்ந்து விசாரிக்கின்ற பொழுது இதிலேயும் சில சிக்கல் நிலைமைகள் இருக்கிறது அங்கே கொண்டு வரப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க அவர்கள் சில விஷயங்களை மாற்றி இருந்தார். இங்கே குறிப்பிட்ட கடிதத்தில் முன்னைய காலகட்டங்களில் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று அச்சிடப்பட்டிருந்தது. பிறகு வெறுமனே பயணம் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிறகு உத்தியோகபூர்வ பயணம் என்கின்ற விஷயம் இணைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே இந்த கடிதத்திலையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே அவர் சென்றது தனிப்பட்ட பயணம்தான். ஆனால் இது ஒரு உத்தியோகபூர்வ பயணம், அரசாங்கத்தால் செய்யப்பட்ட பயணம், அரச தேவைக்காக செய்யப்பட்ட பயணம் என்கின்ற விடயம் அதில் பேசுபொருளானது என்கின்ற விஷயம் இந்த நீதிமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயமும் இது தொடர்பாக பேசப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உத்தியோகபூர்வ பயணமாக சென்றிருந்தார். அங்கே பிரித்தானியாவில் அவருக்கான வரவேற்பு கிடைத்திருக்கும். அந்த வரவேற்பு சம்பந்தமான எந்த ஒரு விளக்கங்களும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அங்கே இருக்கிற அதிகாரிகளோடையோ அல்லது அங்கே இருக்கின்ற அரசாங்கம் அழைப்பு கொடுத்ததற்கான எந்த ஒரு ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே ஏதோ ஒரு சிக்கல் நிலைமை இங்கே இருக்கு. அடுத்ததாக இந்த ஜனாதிபதியினுடைய புகைப்பட கலைஞரிடம் இது சம்பந்தமான புகைப்படங்கள் இருக்கு கேட்டால் இல்லை. அதுலேயும் இன்னொரு சிக்கல் நிலைமை ஒன்று தோன்றுது. ஆகவே இப்படியான நிறைய விடயங்கள் இங்கே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக மாறுகின்றது. இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக
ஒரு மகளுடைய அல்லது உறவினருடையோ அல்லது தன்னுடைய மனைவியினுடையோ ஏதோ ஒரு அந்த அவருடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சாதாரணவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படிதான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போயிருந்தார். ஆகவே அவருடைய மனைவியினுடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காகத்தான் அவர் சென்றிருந்தார் என்றது இதனூடாகவே ஊர்ஜிதமாகின்றது. அங்கு எந்த ஒரு உரைகளையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆற்றவில்லை. ஏதோ ஒரு வகையில் இது ஒரு அரசாங்கத்தினுடைய அழைப்பாக இருந்தால், பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை அழைத்திருந்தால் அங்கே ஏதோ ஒரு உரையொன்று ஆற்றப்பட்டிருக்கும், அல்லது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஒரு மரியாதையுடன் கூடிய ஒரு இடம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த விடயங்கள் கூட அங்கே ஒரு சிக்கல் நிலைமையை தோற்ற விதத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு தனிப்பட்ட பயணத்தை தான் மேற்கொண்டிருந்தார் என்கின்ற விடயம் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரணில் விக்ரமசிங்கேவனுடைய பயணம் தனிப்பட்ட பயணமா அல்லது உத்தியோகபூர்வ பயணமா என்றதை விசாரிக்கிற சம்பந்தமான ஒரு சிஐடி குழு ஒன்று பிரித்தானியாவுக்கு செல்ல இருந்தது. ஆகவே இந்த விடயம் செல்ல இருந்ததற்கு முன்னரே இது சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய சட்டத்தண்ணிகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தோட தொடர்பு கொண்டு எப்படி சட்டமா அதிபர் திணைக்களத்தை கேட்காம இந்த விஷயங்கள் நடந்திருக்கின்றது என்கிற விஷயத்தை பேசுவதற்கு முற்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் இது வெறுமனே இந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிளவு இருக்கின்றது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்காகத்தான் இது நடைபெற்றது. ஆனால் உண்மையிலேயே சட்டமா அதிபர் இந்த குறிப்பிட்ட விசாரணைகளில் சிஐடி சென்று அங்கே நடத்திய விசாரணைகளில் திருப்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயத்தை திலீப பீரிஸ் அவர்கள் இதில் முன்வைத்திருந்தார். ஏற்கனவே இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற சில விடயங்கள் கூட அங்கே எதிர்க்கப்பட்டிருந்தது, அதற்கு எதிர்வினை ஆற்றப்பட்டிருந்தது. ஆகவே இங்கே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். ஒன்று, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த அமர்ந்திருந்த விஷயம் சம்பந்தமான ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று, ஒரு விமர்சனம் ஒன்று அங்கே எழுது. அடுத்ததாக சமன் ஏக்கநாயக்க அவர்கள் இந்த விடயத்தில் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு பேசுபொருள் ஒன்று வருகின்றது. சமன் ஏக்கநாயக்க அவர்கள் இதில் தொடர்பட்டிருந்தார். அவர் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்ட பொழுதும் அவர் எங்களால் பிடிக்க முடியல, அவர் தலைமறைவாக இருக்கின்றார் என்கிற விஷயம் பேசப்பட்ட பொழுது ரணில் சார்பாக முன்னிலையானவர்கள் இல்லை, அவர் இங்கே தான் இருக்கின்றார் என்று உடனடியாக அவரை கைகாட்டுகின்ற பொழுது அவர் எழுந்து தன்னுடைய கருத்தினை முன்வைக்கிறார். அதிலேயும் அவருக்கு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரதிவாதி என்ற அந்த சாட்சி கூண்டில் இருந்து இது சம்பந்தமான விடயங்களை கையாளணும், வேற என்ன இதில் இருக்கிறார் இன்னொரு விமர்சனம் ரணில் விக்ரமசிங்கே சார்பில் இந்த சமன் ஏக்கநாயக்க அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதற்கு பிறகு சமன் ஏக்கநாயக்க அவர்களுக்கு விளக்கமறியல் வைக்கப்படுகின்றார். அவர் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை அவர்களுக்குரிய விளக்கமறியல் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை இதில் பார்க்கணும். இவருக்கு பிணை கூறப்பட்டிருந்த பொழுதும் கூட இந்த விஷயத்தில் சமன் ஏக்கநாயக்க அவர்களுக்கு பிணை வழங்கப்படவில்லை. சரி, இன்னொரு விதத்தில் இதை பார்க்க ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு மார்ச் மாதம் அளவில் இது சம்பந்தமான விடயத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்கின்ற விடயம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது, ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் கூட இந்த மார்ச் மாதம் அளவில் அவர் கைது செய்யப்படலாமோ அல்லது விளக்கமறியலில் வைக்கப்படலாமோ என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இங்கே எழுந்திருக்கிறது. சரி, ஏனென்று பார்த்தீங்கன்னா வழமையாக ரணில் விக்ரமசிங்கே சார்பில் சுட்டிக்காட்டப்பட்ட சில முக்கியமான விடயங்கள், அவர் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட சில விடயங்கள் இங்கே எந்த ஒரு பயனுமற்று போயிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக அவருடைய மருத்துவ அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவருடைய இந்த புகைப்படங்கள், அவர் சாதாரணமாக நடமாடிய விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டு உண்மையிலேயே இது போலியானவையாக இருக்கலாம் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது ஏற்கனவே அவர் சார்பில் இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் கூட இந்த மருத்துவ பரிசோதனைகள் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பயணம் அடிக்கடி இந்த கடிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. தனிப்பட்ட பயணமாக இருந்து பிற உத்தியோகபூர்வ பயணமாக மாற்றம் செய்யப்பட்டது என்ற விடயங்கள் கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட விடயங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது அவர் கவனிக்கப்பட்ட விதம் ஒரு அரசாங்கத்திலிருந்து வந்த ஒரு நபரை போல கவனிக்கப்படவில்லை. அவரும் சாதாரண ஒரு மனிதரை போல தான் அங்கே கவனிக்கப்பட்டார் என்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது கூட ஏதோ ஒரு வகையில் தனிப்பட்ட தன்னுடைய மனைவியாருடைய பட்டமளிப்பு விழாவுக்கு தான் அவர் சென்றிருக்கின்றார் என்கிற விடயம் இங்கே தெளிவாகின்ற இந்த சூழ்நிலையில் இனி ரணில் விக்ரமசிங்கேவனுடைய நிலைமை என்னவாக இருக்க போகின்றது என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. சரி, இது இவ்வாறு இருக்கு. ஒன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் சில செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டாலும் கூட
இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பிரதான விடயங்களை கவனிக்காம ஏன் இந்த சிறிய சில விஷயங்கள் சம்பந்தமாகவே இந்த அரசாங்கம் பார்க்கின்றது? ஒன்று அது சம்பந்தமான ஆதாரங்களை திரட்டுறதுல சிக்க நிலைமை ஏற்படுகின்றதா, அல்லது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இந்த பிரதான விடயங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி ஒன்று நடைபெறுகின்றனவா என்கின்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சட்டமா அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் நியமிக்கப்பட்டவர் என்ற வகையில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலேயும் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவான சில செயல்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன என்ற அடிப்படையில். ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்குரிய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இந்த வழக்கும் இருக்கின்றதா? இது தொடர்ந்துமே இந்த வழக்கு சம்பந்தமான விடயம் நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வழக்கு விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு போன்ற பல விடயங்கள் மறைக்கப்படலாமோ அல்லது அதுவும் இழுத்தடிக்கப்படுமோ என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த அர்ச்சுனா மகேந்திர அவர்களை இங்கே வரவழைப்போம், அது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்கின்ற விடயங்களை கூறிய அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்தில் இன்னும் பின்னடிக்குது என்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏனென்றா அர்ச்சுனா மகேந்திர சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக கேட்டபொழுது அதில் இன்னொரு விடயம் ஒன்று வெளியாக இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் அர்ச்சுனா மகேந்திர அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உயர் பதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அரசாங்கத்தில் இருந்து இங்கே கொண்டு வரத்துக்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று நிலவுகின்றது என்று இந்த அர்ச்சுனா மகேந்திர சம்பந்தமான விடயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. ஆகவே ஏற்கனவே இந்த அர்ச்சுனா மகேந்திரனை இங்கே கொண்டருவோம், விசாரணை நடத்துவோம் என்ற கூறிய விடயங்கள் இன்னுமே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே இந்த விடயம், அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த அரசு சொத்துக்களை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தினார் என்கிற விடயத்தை பேசுபொருளாக்கி அந்த விடயம் மறைக்கப்படுகின்றதா, திரைமறைவில் அதற்கான காய்கள் நகர்த்தப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விடயம் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கான ஒரு விடயமும் இதில் பார்க்கப்படுகிறது. அதாவது அறகலைய போராட்டத்தின் போது ஏற்பட்ட இந்த இழப்பீடுகளுக்கு தவறான முறையில் சில இழப்பீடுகள் கேட்கப்பட்டிருந்தது. அதிலேயும் அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் பலருக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன, முன்னாள் பொலிஸ் மாதிபர் சிடி விக்ரமரத்ன, கடற்படை தளபதி நிசாந்த ஒழுகுதன் என்று பலர் மேல சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட அதற்கான பத்திரங்களும் தாக்கல் செய்யப்படும் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே உண்மையாக இந்த விடயங்கள்ல அரசாங்கம் சரியான பாதையில தான் செல்கின்ற என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. ஏன்னா இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் தான் இன்னொரு விடயத்தையும் இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தது என்று பார்த்தீங்கன்னா, உகண்டாவில் இருக்கிற மிக பெரிய அளவிலான நிதி இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என்று. ஆகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சிறிய அளவிலான சில குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதன் மூலமாக தொடர்ந்து அடுத்தபடிக்கு முன்னேறுகின்ற ஒரு சூழ்நிலை நடக்குதா, அல்லது இந்த பெரிய குற்றச்சாட்டுகள் மறைக்கப்படுகின்ற ஒரு முகாந்திரம்தான் இங்கே நடக்குதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இப்போ மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது.